கண்மணி ஒன்று சேர்ந்து அந்த வெண்ணிலா முதல்ல கறி பூசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. கார்த்திக் கொடுத்த லொக்கேஷனுக்கு இங்கே வெண்ணிலா அன்புவை தேடி போகிறாங்க. அந்த லொக்கேஷனில் எந்த கடையும் இல்லை, வீடும் இல்லை, காடு மாதிரி இருக்குது அந்த இடம். உடனே இங்கே வெண்ணிலா அப்போனா நம்ம பாட்டிக்கிட்டேவும் அவங்க தப்பான லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ட்டு கார்த்திக் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு சரி இங்கேருந்து நம்ம போகலாம், வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கடுப்பாகி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கார்த்திக் இருந்துக்கிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாட்டி அந்த லொக்கேஷனை வாங்கிட்டு வெண்ணிலாவை தான் அனுப்பியிருப்பாங்க. வெண்ணிலா பாவம் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அன்பு கண்மணி மார்க்கெட் வர்றாங்க. அங்கே ரவுடிங்க பிரச்சனை பண்ணுறதுனால அவங்கள அன்பு அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கண்மணியும் அன்பும் சேர்ந்து அங்கே ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா அந்த வழியில் வந்ததுனால வெண்ணிலா அன்பும் கண்மணியும் ரோட்டில் ரொமான்டிக்காக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, அதனால தான் இனிமேல் அன்புவை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த சிவகாமி சொன்னாலோ அப்படின்ட்டு இங்கே வெண்ணிலா மனசுக்குள்ளே தோணுது. உடனே பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போனதும் இங்கே அன்பும் கண்மணியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அன்பு என்ன அன்பு அங்கே பாட்டி நீ காணும்னு சொல்லிட்டு உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பாட்டிக்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி வந்துட்டு இங்கே கண்மணி கூட கண்காணாத இடத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு ஏய் கண்மணி என் வாய்ஃப், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. உடனே இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு ஆமாம் கண்மணி உங்கள் ஒய்ஃப் தான், அவள் தான் உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனாலே, அது மட்டும் இல்லை பாட்டிக்காக அவளையும் நீங்கள் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் சேர்ந்தா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு வீட்டில் கோச்சிட்டு வர மாதிரி வந்துட்டு இங்கே கண்மணியும் கண்காணாத இடத்துல வச்சுட்டு ஒரே இடத்துல 2 பேர் இருக்கீங்களா அப்படின்ட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு கோவப்பட்டு ஒரு அறை அறையிறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தா உனக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் அப்படின்ட்டு அன்பு வெண்ணிலாவை ஒரு அறை அறையிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு என்னையும் அரைஞ்சிட்டிங்களே, வச்சுக்கிறேன் உங்கள் 2 பேர்த்தையும் அப்படின்ட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போகிறாங்க. உடனே அன்பு பார்த்துட்டு கண்மணி என்ன இவர் வாட்டில் நாங்கள் 2 பேர் சேர்ந்துருந்தா உனக்கு என்னன்னு சொல்கிறாரு அவகிட்ட போயிட்டு அப்படின்ட்டு கண்மணி யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சரி சரக்கு வாங்கலாமா அப்படின்னு அன்பு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வெண்ணிலா கடுப்பாயிட்டு பாட்டிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கார்த்திக் தப்பான லொக்கேஷனை உனக்கு அனுப்பிட்டானா அப்படின்ட்டு இங்கே பாட்டிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் செய்யுது. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.